இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். அதாவது இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார்ம்னா என்னது? கீழ இருந்து மேல நம்ம நம்மளோட ஜோனை போட்டு இந்த ஜோனுக்குள்ள வந்தா பைன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதான் என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது டிபி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டபாக்குன்னு இங்க வந்த உடனே நான் இங்க என்ட்ரி போட்டுடலாமா, இது இந்த மாதிரி கொஞ்சம் பஃபர் வச்சிடலாமா அப்படின்னா எஸ்எல் வாங்கிடலாமா? ஓகேவா? இது வந்து என்ட்ரி ஃபோமோ. ஓகேவா? சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். இது வந்து என்ட்ரி ஃபோமோ. ஓகேவா? ஃபோமோ நம்பர் 1. ஃபோமோ நம்பர் 2 என்னன்றத பார்க்கலாம். ஃபோமோ நம்பர் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸுக்கு கிட்ட வரும். ஓகேவா? இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்னன்னா, இதோ இப்ப பாருங்க, இது இது அசியூம் பண்ணிக்கோங்க, இது ஒரு என்ட்ரின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிட்டான். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க நிறைய பேர்? உங்களுக்கு பெர்ஃபெக்ட் என்ட்ரி டைப் 2க்கு பெர்ஃபெக்டான என்ட்ரி தான். இங்க என்ட்ரி விழுந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மார்க்கெட் சரசரன்னு இவ்வளவு தூரம் வருது. இன்னும் மிஞ்சி போனா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 பிப்பு கூட கிடையாது. ஓகேவா? சரி, ஒரு பிப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு பிப்பு போனா வந்து எஸ்எல் இட்டு. சரி, ஆல்ரெடி ஒரு $50 லாஸ் ஆயிடுச்சு, அந்த $10 காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆவாங்க. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறது பேர் தான் ஃபோமோ நம்பர் 2, டைப் 2, அதாவது எஸ்எல் ஃபோமோ. என்ன ப்ரோ புதுசா ஏதோ எஸ்எல் ஃபோமோன்னு கேக்குறீங்களா? ஆல்ரெடி ஒரு $50 லாஸ்ல ஓடிட்டு இருக்கும்பா. ஓகேவா? அந்த $50 லாஸ்ல இருந்து அது மார்க்கெட் ரெக்கவரி ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கே இருக்காது. ஓகேவா? நீங்க எல்லா கன்ஃபர்மேஷன் பார்த்து போட்டா கூட உங்களுக்கு இருக்காது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க? $50 லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கு இன்னொரு ஒரு $10 போய் எஸ்எல் இட்டு பாருங்க, $50 லாஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு பிப்பு வச்சா எஸ்எல் இட்டு. அந்த ஒரு பிப்பை நான் காப்பாத்த போறேன், அந்த ஒரு பிப்பை காப்பாத்தி நான் வந்து பெரிய ட்ரேடரா மாற போறேன்னு சொல்லி எஸ்எல் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல எஸ்எல் க்ளோஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றதை நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம்னா, எங்க வந்ததும் போயிடுமோன்ற ஒரு பயம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எங்க அதாவது இப்போ $50 லாஸ், இன்னும் $10 லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் வருது பாத்தீங்களா? அந்த ஃபியர் தான் எஸ்எல் ஃபியர். எஸ்எல் ஃபோமோ ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேவா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதுதான் வந்து எஸ்எல்னு சொல்லுவாங்க. மூணாவது, நம்ம எல்லாருமே தினசரி வாழ்க்கையில பண்ற ஒரு விஷயம், நிறைய பேர் பண்றாங்க. அதாவது இந்த 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 இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ். மூணுமே டாப் நாட்ச் மிஸ்டேக்ஸ். பட் இப்ப மூணாவதா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ. இந்த மாதிரி ப்ரோ மிஸ்டேக்ஸை நம்ம எல்லாருமே